ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். போன வாரம் வெனஸ்டே பிஸ்னஸில் டைமை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு வார புதன்கிழமையும் பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான் இந்த சேனலில் வரப்போகுது. இன்னைக்கு பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி எந்த மாதிரி பிஸ்னஸ் நமக்கு சூட் ஆகும், எங்கே லோன் வாங்கணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும், போட்டி எப்படி சமாளிக்கிறது, தடைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, கஸ்டமர்ஸோட சைக்காலஜி என்ன, மணி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இப்படி பிஸ்னஸோட எல்லா சைட்ஸில் இருந்தும் நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணிக்கோங்க. இன்னும் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கூட ஓகே. இந்த வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும், நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், சீக்கிரமாக ஒரு நல்ல பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த சாப்டரை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். உடனே மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு டாபிக்குள்ளே போகலாம். நீங்களும் பிஸ்னஸ் மேன் ஆகலாம் வாங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எது தடையாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி சில பிஸ்னஸ் மேன்ஸை மீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தியை பற்றி தான். அவர் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. அப்பா ஸ்கூல் டீச்சர். ஸ்காலர்ஷிப் பணத்தில் தான் பிஇ கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவரோட 30வது வயசில் சாஃப்ரானிக்ஸ்ன்ற கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். 1.5 வருஷத்தில் நஷ்டம், மூட வேண்டிய சிச்சுவேஷன். அவருக்கு இன்வெஸ்ட் பண்ண கூட கையில் காசு இல்லை. அவர் ஒய்ஃப் கொடுத்த 10,000 ரூபாய், வெறும் 10,000 வச்சு தான் இன்ஃபோசிஸையே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இன்ஃபோசிஸோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் பாரத் matrimony.com. matrimony.com தெரியாத யாருமே இருக்க முடியாது. இது லவ் மேரேஜ், இது அரேஞ்ச் மேரேஜ்னு சொல்கிற மாதிரி இது மேட்ரிமோனி மேரேஜ்னு சொல்கிற அளவுக்கு அது ஒரு தனி பிளேஸை பிடிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இதுக்கு காரணமாக இருந்த முருகவேல் ஜானகிராமன். அவரோட அப்பா சென்னை ஹார்பரில் சாதாரண மூட்டை தூக்குற தொழிலாளி தான். ஆனால் இப்போ அவரோட மகன் முருகவேல் ஜானகிராமன் பல கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்கு பெரிய பிஸ்னஸ் மேன். நீ என்ன பெரிய அம்பானியா அப்படின்னு கேலி செய்கிற அளவுக்கு அம்பானின்னாலே அந்த பேருக்கே வேற லெவல் வேல்யூ இருக்குன்னு தான் சொல்லணும். இவங்களோட வளர்ச்சிக்கு மூலதனமாக இருந்த திருபாய் அம்பானி காலேஜ் ஸ்டடீஸை கூட கண்டினியூ பண்ண வசதி இல்லை. வெறும் 15,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவங்க வீடு, பால் போடுறவங்க, தையல் தைக்கிறவங்கலாம் இருக்கிற ஒரு ஃப்ளாட்டில் ஒரே ஒரு ரூம் வீடு. சின்ன வீடு தான். அதில் 5 பேர். அவர் ஒய்ஃபு, தம்பி, 2 குழந்தைங்க. இந்த சின்ன வீட்டில் வேற வழியே இல்லாமல், வசதியே இல்லாமல் வாழ்ந்து வந்திருக்காங்க. ஆனால் இப்போ அவரோட மூத்த மகன் முகேஷ் அம்பானியோட வீடு எப்படி இருக்கும்னா, மும்பையில் தி கிராண்ட் அல்மோண்ட் ரோடில் 27 மாடி மாளிகை, 580 அடி உயரம், 4 லட்சம் சதுர அடி பரப்பு, மாடியில் 3 ஹெலிகாப்டர்ஸ் வந்து போகிற அளவுக்கு வசதி, வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல், 168 காசை பார்க் பண்ணி வைக்கிற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங். அவங்க வீட்டு காசையும் கெஸ்ட்லாம் வந்துட்டு போகிற காசையும் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாட்டு ஃபுல்லாக மெக்கானிக் ஷெட்டு, இன்னொரு ஃப்ளாட்டு ஃபுல்லாக ஜிம்மு, வீட்டுக்குள்ளேயே பிரம்மாண்டமான ஹோம் தியேட்டர். இது எல்லாமே திருபாய் அம்பானி போட்ட பேஸ்மெண்ட்ஸ் தான். நான் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் கேட்டேன், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எது தடையாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சொல்கிற ரீசன் என்னென்னா, எனக்கு பணம் மட்டும் இருந்ததுன்னா நான் இந்நேரத்துக்கு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிருப்பேன். அவனுக்கு என்னப்பா, அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேனு, இவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆள் இருக்கு, இவனால் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக பணமே இருந்தாலும் அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிலையான நம்பிக்கையான எண்ணம் வேணும். நான் முன்னாடி சொன்ன பிஸ்னஸ் மேன்லாம் ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில இருந்தோ ஒரு பெரிய பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்ல இருந்தோ வரலை. அவங்களோட சொந்த முயற்சி, அறிவு, வித்தியாசமான சிந்தனையில இருந்து ஒரு பிஸ்னஸ் மேனா உருவாயிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எதையாவது பண்ணி சாதிக்கணுன்ற வெறி, விடாமுயற்சி, நம்ம என்ன பண்ண போறோமோ அதை பத்தின அறிவு எல்லாத்தையும் வளர்த்துக்கோங்க. கண்டிப்பா நம்மளும் ஒரு பிஸ்னஸ் மேனாக உருவாக முடியும். இப்போ பிஸ்னஸ் பண்ணணுன்ற வெறி மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லை. பணம் கண்டிப்பா தேவைதான். இப்போல்லாம் நிறைய லோன் அவைலபிளாக இருக்குது. சரியான பிஸ்னஸ் ஐடியாஸ் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா, சரியான தகுதி இருந்ததுன்னா நிறைய அமௌண்ட் நம்ம லோன் வாங்க முடியும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண ஆள் மட்டும் இருந்ததுன்னா நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பேன், வேறு வழியே இல்லாமல் இந்த வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நம்பாதீங்க. நிறைய வழி இருக்குது. அதெல்லாம் பண்ணாங்களா, லோனுக்கு ட்ரை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. கண்டிப்பாக பண்ணியிருக்கவே மாட்டாங்க.
நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதை வந்து நம்ம தான் தேடி போகணும். கொஞ்சமாக தான் பேங்க்கில் லோன் கிடைக்குது, எங்கேயுமே நிறைய அமௌண்ட் வந்து லோன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. அதுவும் நல்லதுக்கு தான். ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமாக லோன் வாங்கினா தான் அதை சரியாக கட்ட முடியும். நிறைய அமௌண்ட் போட்டு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்லது. பெரிய அளவில் நம்மளுக்கு லாஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், பணம் இல்லை, ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காமல் என்னென்னலாம் பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும், எப்படி நம்ம அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தேடுங்க. தேடும்போது தான் எதுவாக இருந்தாலும் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். தொடர்ந்து இந்த சேனலில் வார வெனஸ்டே பிஸ்னஸ் பற்றின எல்லா சீக்ரெட்ஸும் ஒன்று விடாமல் பார்க்க போகிறோம். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். எந்த ஒரு திறமைக்கும் ரகசியம்